முதல்ல அவர் இலாக்கா இல்லாத அமைச்சர் வந்து பதவியை ராஜினாமா பண்ணி எப்படியாவது ஜாமீன் வாங்கி தேர்தலுக்குள்ளார தேர்தல் முடியறதுக்குள்ள வெளியே வர பாக்குறாரு. நீங்க வந்து இலாக்கா இல்லாத அமைச்சரா இருக்க சட்டத்துல இடம் இருக்கு. குற்றம் நிரூபிக்கப்படும் வரை நீங்க வந்து குற்றவாளி இல்ல, நீங்க அதிகாரத்துல இருக்கலாம். ஆனா அது தார்மீகம் இல்லை அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து வலியுறுத்துறாங்க. இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். தேர்தல் நெருங்குற வரைக்கும் அவருக்கு நிச்சயமா வந்து ஜாமீன் கிடைக்கவே கிடைக்காது. தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் ஜாமீன் கிடைச்சு வெளியே வர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே மாதிரி இப்ப அடுத்து இவரும் வந்து இத்தனை நாட்களா வந்து இலாக்கா இல்லாத அமைச்சரை விட்டுக் கொடுக்க தயாரா இல்லாதவர் இப்ப வராரு அப்படின்னா அவருக்கு ஜாமீன் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாயிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். அதனால அவர் வந்து இப்ப இலாக்கா இல்லாத அமைச்சரை விட்டுக் கொடுக்கிறாரு. விரைவில் அசோக் கைது செய்யப்படுவார். அந்த கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறம் அவர்கள் வந்து ஜாமீன்ல வரதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். திமுக எப்பயுமே கொங்கு மண்டலத்துல வந்து வீக்கா தான் இருக்குது. செந்தில் பாலாஜி அவர்கள் போனதுக்கு அப்புறம் அந்த இதை உடைச்சு எல்லா தேர்தலையுமே அவர் வந்து தொடர்ந்து உள்ளாட்சியா இருக்கட்டும், நாடாளுமன்றமா இருக்கட்டும், சட்டமன்றத்திலே இருக்கட்டும் நல்ல கணிசமான வெற்றியை வந்து அவர் பெற்றுக் கொடுத்தார் அப்படிங்கறத பாக்குறோம். இந்த பதவியை ராஜினாமா பண்ணி எப்படியாவது ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வந்து இந்த தேர்தலை எதிர்கொண்டு வெற்றி பெற்றுட்டு அப்புறம் அவரை வந்து திரும்ப இலாக்கா கொடுத்துக்கலாம். வெளியே வந்ததுக்கு அப்புறம் மீண்டும் இலாக்கா கொடுத்துக்கலாங்கிறதா திமுகவோட திட்டமா இருக்கு. சோக்க வந்து கைது செஞ்சா தகவல் வரும். அது வந்து எதிர்பார்க்கலாம். ஆனா அது வந்து உடனே நடந்தா விரைவில் வந்து இவர்கள் ஜாமீன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா கரெக்டா தேர்தல் அறிவிச்சு தேர்தல் பிரச்சார நேரத்துல நிச்சயமா இது ஒரு பெரிய வந்து ஒரு பின்னடைவா இவர்களுக்கு ஏற்படும் அப்படிங்கறத பார்க்கலாம். அசோக் கைதாகிற செய்தி வரும். இது எல்லாமே ஒரு இடத்துல வந்து மாற்ற போகுது. அது நிச்சயமா தேர்தல் நேரத்துல மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் எக்ஸ்போஸ் ஆக போகுது. அதன் மூலியமா திமுக ஒரு பெரிய பின்னடைவு சந்திக்கும். இப்படி சத்தீஸ்கர், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், டெல்லி எல்லாம் வந்து ஒரு பெரிய ஊழல் பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையா போகுதோ அதே போல தமிழகத்திலும் மிகப்பெரிய ஒரு ஊழல் வந்து தேர்தல் நேரத்தில் வெளியிட்டு அது நிச்சயமா ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ அதுதான் நம்ம இவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்கோம். நம்மளோட சோர்ஸ்ல இவ்வளவு தகவல் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறப்ப மத்திய புலனாய்வு அமைப்புகள் எவ்வளவு டேட்டாஸை கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. நிச்சயமா அதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு திமுக ஒரு அடியா விழுகும் அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கலாம். ரேலோன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் ரஞ்சித் குமார் சார் இணைந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கங்க சார். இப்போ ஆளுநர் அவர்கள் சபையில இருந்து வெளியில வரும்போதெல்லாம் ஒரு பிரச்சனை மறாநாள் உருவாகுது அப்படின்ற மாதிரி தான் சார் இருக்கு. அதனாலதான் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ராஜினாமா கடிதத்தை எழுதினாரா? ஏன்னா போன தடவை பாத்தீங்கன்னா ஆளுநர் வெளியே வரும்போது பொன்முடி அவர்களுக்கு ரைடு போச்சு. அவர் பெரிய இப்போ இக்கட்டான சூழ்நிலையில இருக்காரு. அதே மாதிரி இப்போ வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் ராஜினாமா கடிதம் எழுதி கொடுத்திருக்காரு. அவர் ராஜினாமா எழுதி கொடுத்ததுனால வந்து இப்ப அசோக் வந்து சரண்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? ஆரம்பத்துல இருந்தே பார்த்தோம் அவர் இலாக்கா இல்லாத அமைச்சரா இருக்கிறது தான் அவருக்கு ஜாமீன் கிடைக்க தடையா இருந்ததுன்னு பார்த்தோம். இத்தனை முறைகள் கிட்டத்தட்ட 20 முறைக்கு மேல அவர்கள் வந்து அப்பீல் பண்ணியுமே கூட ஜாமீன் வந்து தொடர்ந்து ரத்து செய்யப்பட்டுட்டே இருந்தது. இப்ப அவருக்கே வந்து தெரிஞ்சு போச்சு இந்த இலாக்காவை விட்டு கொடுத்தாதான் அவருக்கு ஜாமீன் கிடைக்கும்ங்கிறது. அது நீண்ட நாட்களாக இருந்த ஒரு விஷயம். ஏன்னா அது ஒவ்வொரு முறையும் கோர்ட்டும் வந்து சொல்லி காட்டிட்டாங்க. அது வந்து சட்டத்துல வந்து அது இடம் இருக்கலாம். நீங்க வந்து இலாக்கா இல்லாத அமைச்சரா இருக்க சட்டத்துல இடம் இருக்கு. குற்றம் நிரூபிக்கப்படும் வரை நீங்க வந்து குற்றவாளி இல்ல, நீங்க அதிகாரத்துல இருக்கலாம். ஆனா அது தார்மீகம் இல்லை அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து வலியுறுத்தினாங்க. இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். தேர்தல் நெருங்குற வரைக்கும் அவருக்கு நிச்சயமா வந்து ஜாமீன் கிடைக்கவே கிடைக்காது. தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் ஜாமீன் கிடைச்சு வெளியே வர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதற்கான சமிக்கைகளா தான் இப்ப தொடர்ந்து வரக்கூடியதை பார்க்கலாம். இத்தனை நாளா நம்ம அறுதியிட்டு சொன்னோம். அவர் வந்து ஜாமீன்ல நிச்சயமா வரமாட்டார் அப்படிங்கிறத. இப்ப வந்து நம்ம சொன்ன மாரியே ஜாமீன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிச்சுக்கிட்டே வருதுங்கிறத பார்க்கலாம். உதாரணமா அசோக் அவர்கள பத்தின செய்தி. இத்தனை மாதங்கள் வந்து இல்லாத ஒரு செய்தி வந்து சமீபத்துல வந்தது. நம்ம கூட தெளிவா சொன்னோம். அவர் இடி கஸ்டடில இருந்திருப்பாரு. இப்ப அவர வந்து கைது செய்ய போறாங்க. அதற்கு ஒரு முன்னேற்பாடு தான் இந்த விஷயங்கள் அப்படின்னு. அதே மாரி இப்ப அடுத்து இவரும் வந்து இத்தனை நாட்களா வந்து இலாக்கா இல்லாத அமைச்சர விட்டுக் கொடுக்க தயாரா இல்லாதவர் இப்ப வராரு அப்படின்னா, அவருக்கு ஜாமீன் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு பின்னாடி சில அரசியல்கள், சில பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடந்திருக்கும். சமீப காலமா திமுகவோட அணுகுமுறையை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிருக்கும். உதாரணத்துக்கு டிஆர் பாலு அவர்கள் வந்து டெல்லியில வந்து லாபி பண்ணதா இருக்கட்டும், தூது போனாரு. அப்புறம் அதற்கப்புறம் பார்த்தோம்னா, மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கவில்லை அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் குடுத்திருந்தாரு. அது பத்திரிகை செய்தியாளமும் வந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து போயிட்டு இருந்தது. அப்புறம் மீண்டும் பழைய பாணியில வந்து பிஜேபிய அட்டாக் பண்றதுக்கு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாலுமே கூட, பெரிய அளவுக்கு வந்து மத்திய அரசோட பெரிய இந்த மோதல் போக்கு இல்ல. சும்மா மேலோட்டமா அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப திரைமறைவுல சில பேச்சுவார்த்தைகள், சில சமரசங்கள்லாம் ஈடுபட்டிருக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில, இப்ப வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து வெளிய வரதுக்கான ஒரு சூழல் உருவாயிருக்கு. அதனால அவர் வந்து இப்ப இலாக்கா இல்லாத அமைச்சர விட்டுக் குடுக்குறாரு. விரைவில் அசோக் கைது செய்யப்படுவார். அந்த கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறம் அவர்கள் வந்து ஜாமீன்ல வரதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். இப்போ தேர்தல் நெருங்கிட்டு இருக்க சமயத்துல எதுக்காக சார் திடீர்னு ராஜினாமா பண்ணணும்? எனக்கு ஜாமீன் கிடைச்சாகணுன்றதுக்காக என்னால இதுக்கு மேல ஜெயில்ல போராட முடியலன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரா சார்? நிச்சயமா அவர் என்னன்னா, இப்ப இது என்னன்னா அவர் வெளிய வந்து இந்த தேர்தல்ல அவர் வந்து களம் காண்றதுக்கான இருக்கலாம். ஏன்னா, இப்ப கொங்கு பகுதி வந்து திமுகவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவ சந்திக்குது. அப்ப இப்ப அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் இருந்தாருன்னா, கொங்கு பகுதியில மொத்தமா அவரு வெற்றி பெற்றுக் குடுப்பாரு. அததான் அவர்கள் ரொம்ப நாளா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க.
அவர் கைது செய்யப்பட்ட கூட என்ன சொன்னாங்கன்னா, பாஜக வந்து அவரை முடக்க பாக்குறாங்க, அவரை கைது செஞ்சு திமுகவை கொங்கு பகுதியில வந்து செயலிழக்க பாக்குறாங்க. ஏன்னா கொங்கு மண்டலத்துல வந்து பாஜக நல்லா ஸ்ட்ராங்கா வளர்ந்து வந்திருக்கு. ஓரளவுக்கு அங்க வந்து நல்ல ஒரு பிரசன்ஸ் இருக்கனால திமுகவை அங்க வீழ்த்துறது மூலியமா பாஜக அவங்களோட வெற்றியை உறுதிப்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் செந்தில் பாலாஜி அவர்களை வந்து அங்க சிறையில் அடைச்சாங்கன்னு தொடர்ந்து திமுகவினர் தான் பிரச்சாரம் பண்ணாங்க. அவர்களுக்கே தெரியும் அது உண்மையும் கூட. திமுக எப்பயுமே கொங்கு மண்டலத்துல வந்து வீக்கா தான் இருக்குது. அதிமுக என்னைக்குமே ஸ்ட்ராங்கா இருக்குது. அப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் போனதுக்கு அப்புறம் அந்த இதை உடைச்சு திமுகவை வந்து அங்க வெற்றி பெற வச்சார் தொடர்ந்து. எல்லா தேர்தலையுமே அவர் வந்து தொடர்ந்து உள்ளாட்சியா இருக்கட்டும், நாடாளுமன்றமா இருக்கட்டும், சட்டமன்றத்திலயா இருக்கட்டும் நல்ல கணிசமான வெற்றியை வந்து அவர் பெற்றுக் கொடுத்தார் அப்படிங்கறத பாக்குறோம். அப்ப இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் தேவைப்படுறார். அப்ப வந்து திமுக வந்து அவர்கள் அந்த சாமதான பேத தண்டத்தை அவர்கள் பயன்படுத்துறதுக்கான ஒரு எல்லா வாய்ப்புகளுமே இருக்கு. முதல்ல அவர் இலாக்கா இல்லாத அமைச்சர் இருந்து பதவியை ராஜினாமா பண்ணி எப்படியாவது ஜாமீன் வாங்கி தேர்தலுக்குள்ளார தேர்தல் முடியறதுக்குள்ள வெளியே வர பாக்குறாரு. ஏன்னா தொடர்ந்து அவர்களும் எப்படியாவது வெளியே கொண்டு வந்தலாம் பார்த்தாங்க. அது நடக்காத பட்சத்துல இன்னைக்கு விட்டு கொடுத்து இந்த பதவியை ராஜினாமா பண்ணி எப்படியாவது ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வந்து இந்த தேர்தலை எதிர்கொண்டு வெற்றி பெற்றுட்டு அப்புறம் அவரை வந்து திரும்ப இலாக்கா கொடுத்துக்கலாம். வெளியே வந்ததுக்கு அப்புறம் மீண்டும் இலாக்கா கொடுத்துக்கலாங்கிறதா திமுகவோட திட்டமா இருக்கு. ஆனா பாப்போம், நிச்சயமா இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் அவருக்கு ஜாமீன் குடிக்க வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா இத்தனை நாட்கள் இல்லாம இப்ப அவரு ராஜினாமா பண்ணிட்டனால மட்டுமே அவருக்கு உடனே ஜாமீன் கிடைச்சு நாளைக்கே வந்து அவரு தேர்தலில் களம் காண்டுவாரா அப்படிங்கிற தேர்தலில் வந்து அவரு உடனே ஜாமீன் கொடுத்துருவாங்களான்ட்டுதான் கேள்வியே. நிச்சயமா உடனே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவுதான். ஏன்னா இப்பதான் வந்திருக்காரு. இன்னும் அசோக் அவர்கள் வந்து இப்பதான் பிடிவாரண்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அவரு கைது செய்யப்பட்டதா இன்னும் வந்து எந்த தகவலும் வரல. அதற்கே இன்னும் காலம் நேரம் எடுக்கும். அதுக்குள்ள தேர்தல் அறிவிப்புகள் வந்துடலாம். அப்புறம் அதுக்குள்ள இந்த வழக்குகள் வந்து அப்படியே நீர்த்து போகலாம். அவர் ராஜினாமா எழுதி கொடுத்ததுனால வந்து இப்ப அசோக் வந்து சரண்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? நிச்சயமா அசோக்க வந்து கைது செஞ்சா தகவல் வரும். அது வந்து எதிர்பார்க்கலாம். ஆனா அது வந்து உடனே நடந்தா விரைவில் வந்து இவர்கள் ஜாமீன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா கரெக்டா தேர்தல் நேரத்துல தேர்தல் அறிவிச்சு தேர்தல் பிரச்சாரம் இருக்கிற நேரத்துல நிச்சயமா அது ஒரு பெரிய வந்து ஒரு பின்னடைவா இவர்களுக்கு ஏற்படும் அப்படிங்கறத பார்க்கலாம். அசோக் கைதாகிற செய்தி வரும். அதற்கப்புறம் இன்னும் தீவிரமான ரைடுகள், இன்னும் பெரிய விஷயங்கள் எக்ஸ்போஸ் ஆகும். இப்ப நம்ம சொன்ன மாதிரி இந்த முதலமைச்சரோட ஸ்பெயின் பயணமா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு இடத்துல வந்து மாற்ற போகுது. அது நிச்சயமா தேர்தல் நேரத்துல மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் எக்ஸ்போஸ் ஆக போகுது. அதன் மூலியமா திமுக ஒரு பெரிய பின்னடைவு சந்திக்கும். நம்ம தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தோம். தேர்தல் நேரத்துல நிச்சயமா ஒரு பெரிய அடி விழுகும். எப்படி சத்தீஸ்கர், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், டெல்லி எல்லாம் வந்து ஒரு பெரிய அந்த ஊழல் பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையா போகுதோ, அதே போல தமிழகத்திலும் மிகப்பெரிய ஒரு ஊழல் வந்து தேர்தல் நேரத்துல வெளியிட்டு அது நிச்சயமா ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ அதுதான் நம்ம இவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்கோம். நம்மளே நம்மளோட சோர்ஸ்ல இவ்வளவு தகவல் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறப்ப மத்திய புலனாய்வு அமைப்புகள் எவ்வளவு டேட்டாஸை கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. நிச்சயமா அதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு திமுக ஒரு அடியா விழுகும் அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கலாம். சார், டைம்ஸ் நவுஸ்ல வந்து இப்போ வந்து ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கு. திரும்ப திமுக தான் தமிழகத்துல ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, மோடி அவர்கள் ஜெயிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி சார் பாக்குறீங்க அதை? நாடு முழுக்க வந்து மோடி அலை வீசுது. மோடி மீண்டும் வந்து வெற்றி பெறுவார் அப்படிங்கிறதுல நமக்கு மாற்று கருத்தே இல்ல. தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் பின்னடைவா தான் இருக்குது. பாஜக இப்பதான் வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப தென்னிந்தியாவில பாஜக இல்லைங்கிற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டது. ஆனா கர்நாடகால மிகப்பெரிய அளவுக்கு பாஜக வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க. 36% ஓட்டு வச்சிருக்காங்க. சோ தொடர்ந்து வந்து தென்னிந்தியாலையும் அடுத்த கால் ஊன்றதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இப்ப கேரளாலையும் அதற்கான நம்ம சொல்லியிருந்தோம். எப்படி வந்து காங்கிரஸ்ல இருந்து சில பேர்கள் காங்கிரஸோட முக்கியமான நபர்களோட மகன்களை எல்லாம் கொண்டு வந்து கேரளால வந்து ஸ்ட்ராங் ஹோல்டு எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத பார்த்தோம். தமிழகத்துல கூட முன்னாள் எம்எல்ஏக்களை இணைச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அந்த மாதிரி இருக்கும்போது இப்ப வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. திமுகக்கு என்ன ஒரு சாதகமான சூழல்னா, மத்தியில 10 ஆண்டுகள் பாஜக ஆட்சியில இருந்துருச்சு. சோ எது எடுத்தாலும் பாஜக மேல ஈஸியா பழிய போட்டுடலாம். ஒண்ணு இந்த மொழி ரீதியான பிரச்சனை. இங்க வந்து இந்த இன ரீதியான பிரச்சனையை தூண்டிவிட முடியும். இந்த வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு கோஷம் போட்டே 70 வருஷமா ஓட்டிட்டாங்க. அதாவது வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு சொல்றாங்க. அந்த எந்த கட்சி தேய்க்குதோ அதே கட்சியோட தான் இவர்கள் கூட்டணி வச்சிருந்தாங்க. காங்கிரஸோட தான் சேர்ந்து இத்தனை ஆண்டுகள் பயணிச்சாங்க அப்படிங்கிறதையும் பாக்குறோம். அப்பெல்லாம் தெற்க காப்பாத்த இவர்கள் எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கல. எதெல்லாம் சம்பாதிக்கிற இலாக்காவோ அதெல்லாம் போட்டி போட்டு வாங்கினாங்களே தவிர தமிழகத்துக்கு ஏதாவது நல்லது செய்யறதுக்கான எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல. ஆனா எல்லாத்தையும் மத்திய அரசு மேல பழிய போட்டுருவாங்க. இப்ப அப்படிதான் தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவர்கள் வந்து என்ன சொல்றாங்க, இந்த நிதி ஒதுக்கீடுல வந்து பிரச்சனை இருக்குங்கிறாங்க. காலகாலமா அதே நிதி ஒதுக்கீடு தான் இருக்குது. ஆனா அதை வச்சு அரசியல் பண்ணாங்க. இந்த மாதிரி மக்களை ஈஸியா திசை திருப்பிடுறாங்க. நாங்க 100 ரூபா கொடுத்தா எங்களுக்கு 20 ரூபா தான் திருப்பி வருது அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் பண்றாங்க. பீகாருக்கு அதிகமா கொடுக்குறீங்க, யூபிக்கு அதிகமா கொடுக்குறீங்கன்ட்டு. வெஸ்ட் பெங்காலுக்கும் அதிகமா போகுது. அதை பத்தி இவர்கள் பேச தயாரா இல்ல. யூபியில கடந்த காலத்திலயும் இதே தான் போயிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு வந்து பிஜேபி ஆட்சி இல்லாத வருச்சு. அப்ப இதை பத்தி பேச விரும்பல. பீகார்ல போன முறை வந்து பிஜேபி கூட்டணி இல்ல. அப்பயும் இவர்கள் இதை பத்தி பேசல. இன்னைக்கு வந்து பிஜேபி ஆட்சி வந்துருச்சு. உடனே பீகாருக்கு அதிகமா கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை, போலி பிம்பத்தை உருவாக்குறாங்க. என்ன ரியாலிட்டிங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறது இல்ல. அதனால தமிழ்நாட்டுல இவர்கள் வந்து அந்த வெறுப்பு அரசியலை ஈஸியா பண்ணிடுறாங்க.
அதாவது மோடி அவர்கள் வந்து சிஎம்ஆ இருக்கும் பொழுது மாநில உரிமையை பேசினாரு. இப்ப பிஎம் ஆனது மாநில உரிமையை பறிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசுறாங்க. 2012 என்ன நடந்துச்சு, இன்னைக்கு என்ன நடக்குதுங்கிறது நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அன்னைக்கு பினான்ஸ் கமிஷன் சொன்ன ரிப்போர்ட்டின் அடிப்படையில மாநில அரசுகள் வஞ்சிக்கப்பட்டது. அதனால எல்லா மாநிலமும் குரல் கொடுத்தது. இன்னைக்கு வந்து எல்லா மாநிலத்துக்கும் நல்லது செய்றாரு. இதே கமிஷன் இது 2014 வந்த கமிஷன் வந்து எல்லாத்துக்கும் நல்லதா தான் குடுத்தது. இப்ப அதுல என்ன குடுத்ததோ அதே தான் போய்க்கிட்டு இருக்கு. அன்னைக்கும் தமிழகத்துல பாஜக கூட்டணியில இருந்தப்ப கூட அதே நிதி தான் குடுத்தது. இப்பயும் அதே நிதி தான் குடுக்குது. ஆனா இத வைத்து ஒரு அரசியல் பண்றாங்க. கேட்டா வெள்ள நிவாரணத்துக்கு குடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு பொய் அரசியல் பண்றாங்க. அப்பாவு அவர்களே வந்து அப்பட்டமா பொய் சொல்றாரு. ஒரு பைசா கூட தமிழகத்துக்கு குடுக்கலைன்னு. நமக்கு தெரியும் நிதி உடனே குடுத்தாங்க. வெள்ள நிவாரணத்துக்கு நிதி குடுத்தாங்க. அதை எடுத்து தான் எல்லாத்துக்கும் வீட்டுக்கு ரூ. 6,000 குடுத்தாங்க. அப்ப மக்கள் 20,000 கேட்டப்ப இவர்கள் 6,000 தான் குடுத்தாங்க. அதே மாரி இவர்கள் வந்து மத்திய அரசுட்ட கேட்கிற நிதியில அவர்கள் எவ்வளவு குடுக்க முடியுமோ அதுதான் குடுப்பாங்க. இவங்க 50,000 கோடி, 1,00,000 கோடின்னு இவர்கள் ஊழல் பண்றதுக்காக கேட்பாங்க. அதெல்லாம் மத்திய அரசு கொடுக்க முடியாதுங்கிறது எதார்த்தம். ஆனா அதெல்லாம் வைத்து இவர்கள் அரசியல் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். இன்னொன்னு ஆளுநரை வைத்து இங்க அரசியல் பண்றது. ஆளுநர் வந்து இப்ப அவைய விட்டு போயிட்டாரு. அதை வைத்து ஒரு வாரம் அரசியல் பண்ணிக்கிட்டு, இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலைய பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கு. அதை பத்தியெல்லாம் பேசாம, எது முக்கியமோ மக்களுக்கு தேவையோ அதை பத்தி பேசாம திசை திருப்புறதுக்காக. இப்ப இந்த கிளாம்பாக்கம் விஷயம் இன்னும் பெருசா போகுது. உடனே ராஜினாமாங்கிற ஒரு விஷயத்த பண்ணி திசை திருப்பி போய்க்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். சோ திமுகவால இந்த மடைமாற்று அரசியல், திசை திருப்பு அரசியல ஈஸியா பண்ண முடியும். ஏன்னா 70 ஆண்டு காலமா அவர்கள் அத பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதனால அவர்களுக்கு இது கை தேர்ந்த விஷயம். அதனால ஈஸியா வந்து இங்க வந்து அந்த ஓட்டு வாங்குறதுக்கு, மக்களை ஏமாத்துறதுக்கு. ஒண்ணு பணம், இன்னொன்னு ஜாதி ரீதியான பிரச்சனைகளை தூண்டி விடுறது. இன்னொன்னு மத்தவர்கள் மேல வெறுப்ப உருவாக்கி, அதை வைத்து ஓட்டு அறுவடை பண்றது. இது திமுக பண்றனால தமிழகத்துல அவர்களுக்கு வந்து கருத்து கணிப்புல சாதகமான சூழல் இருக்கு. இருந்தாலும் இன்னும் நேரம் இருக்கு. மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சு நிச்சயமா திமுகவுக்கு ஒரு பாடம் குடுத்தா தமிழகத்துல பாஜக கரெக்டான கூட்டணி அமைச்சா வெல்வதற்கு வாய்ப்பு இருக்குல்ல சார்? நிச்சயமா. ஒருவேளை அதிமுக, பாஜக கூட்டணி அமைச்சாலும் ஒரு கணிசமான வெற்றிகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அது 2 கட்சியும் என்ன முடிவு பண்றாங்க, 2 தலைமையும் என்ன முடிவு பண்றாங்க அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா இந்த 2024 விட 2026 தேர்தல எல்லாருமே குறி வைக்கிறாங்க. எடப்பாடியாரா இருக்கட்டும், இல்ல அண்ணாமலை அவர்களா இருக்கட்டும், 2026ல யாரு தலைமையில ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற அந்த போட்டியில இருக்கனால, 2024 விட அவர்கள் அதுல கவனம் செலுத்துறாங்க. ஏன்னா இப்ப 2024 மோடி அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவார். தமிழகத்திலிருந்து ஒரு சீட்டு கூட கிடைக்காட்டியும் பிரம்மாண்டமான வெற்றி பெற்று மீண்டும் மோடி ஆட்சி வரப்போறாரு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்ல. 2014, 2019 பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா, 2014 விட 19 கூடுதலா ஜெயிச்சிருக்கிறார். இன்னும் இந்த 5 வார்டுல இன்னும் கூடுதலா ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். சோ கூட்டணி அவர்கள் வந்து ஒரு சிக்கல்கள் உருவாகியிருக்கு. ஒருவேளை சமரசம் ஈடுபடலாம். இந்த மாத இறுதிக்குள்ள ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அதிமுகவும், பாஜகவும் போட்டி போட்டு கூட்டணி பேரத்த ஏத்திட்டு இருக்காங்க. சிறிய சிறிய கட்சிகள் வந்து இதனால பலனடைய வாய்ப்புகள் இருக்கு. அதிமுகவும், பாஜகவும் மாறி மாறி கூட்டணி கூப்பிடும் பொழுது டிமாண்ட் இன்கிரீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இருந்தாலும் அது எந்த அளவுக்கு சாத்தியமாகுது, இல்ல இவர்கள் இணைஞ்சு போறாங்களா அப்படிங்கிறது காலம் தான் முடிவு செய்யணும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி சார். நன்றிங்க.